எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை என்றும் வழி ஆமே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே. இந்த நாளிலுமே என் நிலையிலுமே இந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே ஆமே. இந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. இந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலோ, மாமிசமழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசமழுகி நாரிட்டாலோ, ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலோ, ஆகாதவரை தள்ளிவிட்டாலோ, ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலோ, ஆகாதவரின் தள்ளிவிட்டாலோ. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே. இந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே ஆமே, பிரைஸ் தி லார்ட். எந்த நாளிலே இயேசு போதுமே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலோ, மாமிசம் அழுகி
மாறிட்டாலோ, மனிதர் என்னை கைவிட்டாலோ, மாமீசம் அழுகி நாரிட்டாலோ, ஐஸ்வர்யம் யாவோ ஆகாத எந்த நிலைமை வந்தால் ஆமென், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலோ, ஆகாதவர் இன்று தள்ளிவிட்டாலோ, இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, இந்த நாளிலுமே என் நீரையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, இந்த நாளிலுமே என் நீரையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலோ, சொந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலோ, சொந்து போகாமல் முன் செல்லவே, உலகம் மாமிசம் மயக்கிட்டாலோ, மயங்கிடாமல் முன்னேறவே, உலகம் மாமிசம் மயக்கிட்டாலோ, மயங்கிடாமல் முன்னேறவே, இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே. Praise the Lord. Hallelujah. இலுமே என்ன வாழ்வினிலே இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த அமர்ந்தை நடத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார், இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும்
நடத்துவாரே. என்னை சாமே அவளே முடிவு வரையத மாமே என்னை என்றும் வழி நடத்துவாரே. என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே. என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, இந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே. இயேசு போதுமே இந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே. இயேசு போதுமே இந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே. ஆமே. ஜீவனை தந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே. என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை என்றும் நடத்துவாரே. என்னை சந்திக்க ஆமே. பிரைஸ் தி லார்ட். ஆமே. என்னை என்றும் வழி நடத்துவாரே. என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, இந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே. இயேசு போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே. போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே. போதும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லா காலத்திலும் நம்பத்தக்கவர். ஹல்லேலூயா. நம்மளை சிருஷ்டித்தவர், நம்முடைய ஆன்மாவுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறவர், இந்த உலகத்தின் வாழ்க்கை எல்லாவற்றையும் நமக்கு வெற்றியாக நடத்துவார். அவர் எவ்விதங்களிலே நடத்தினாலும் எல்லாம் நம்முடைய நன்மைக்காகவே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து கர்த்தரிடத்தில் அன்பு செலுத்துகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று வசனம் சொல்லுகிறது. எல்லாம் அன்பு செலுத்தி நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி துதிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 கர்த்தாவே உமக்கு நன்றி 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 நன்றி. ஓ பிரைஸ் தி லார்ட். 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலுமே என் நிலையிலுமே இந்த வாழ்வினிலே இயேசு. ஆமே. இந்த நாளிலுமே என் நிலையிலுமே இந்த வாழ்வினிலே இயேசு. ஆமென். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. என்னை இன்றும் வழி நடத்துவாரே. என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே. ஆமென்.
என்னை சந்திக்க வந்திடுவாரே. அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. உண்மையாகவே கர்த்தருக்குள் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்படைத்து வாழுகிற வாழ்க்கை தான் நிம்மதியும் சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கை. கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்காத மனம் போன போக்கில் வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் நிம்மதியும் இல்லை, சந்தோஷமும் இல்லை, சமாதானமும் இல்லை. கர்த்தருக்கு முற்றிலுமாய் அர்ப்பணித்த, கர்த்தருக்கு முன்பதாய் தாழ்த்துகிற வாழ்க்கை தான் எல்லா தேவ சந்தோஷத்தை பெற்று வாழ முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் இயேசு என் நேசருக்காய். அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் இயேசு என் நேசருக்காய். இந்த உலகம் வேண்டாம், அதின் ஆசை வேண்டாம். இந்த உலகம் வேண்டாம், அதின் ஆசை வேண்டாம். எனதாவலேசு போதும், எனதாவலேசு போதும். அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் இயேசு என் நேசருக்காய். அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் இயேசு என் நேசருக்காய். வலப்புறமோ அல்ல இடப்புறமோ சாயாமல் என் வாழ்வை நடத்திடுமே. வலப்புறமோ அல்ல, ஆமென், சாயாமல் என் வாழ்வை நடத்திடுமே. உலகம் மாமிசம் பிசாசையே ஜெயிக்க தேவ பலன் தாருமே. உலக மாமிசம் பிசாசையே ஜெயிக்க தேவ பலன் தாருமே. அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் இயேசு என் நேசருக்காய். அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் இயேசு என் நேசருக்காய். ஆமென். இந்த உலகம் வேண்டாம், அதின் ஆசை வேண்டாம். இந்த உலகம் வேண்டாம், அதின் ஆசை வேண்டாம். எனதாம் இயேசு போதும், எனதாம் இயேசு போதும். அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் இயேசு என் நேசருக்காய். அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் இயேசு என் நேசருக்காய். பணம் பொருள் வீடு ஆஸ்தி எல்லாம் கோப்பையாக எண்ணுகிறேன். பணம் பொருள் வீடு ஆஸ்தி எல்லாம் கோப்பையாக எண்ணுகிறேன். இயேசு கிறிஸ்துவை அறிவதே மேன்மையாக எண்ணுகிறேன். இயேசு கிறிஸ்துவை அறிவதே மேன்மையாக எண்ணுகிறேன். அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் இயேசு என் நேசருக்காய். அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் இயேசு என் நேசருக்காய். இந்த உலகம் வேண்டாம், அதின் ஆசை வேண்டாம். இந்த உலகம் வேண்டாம், அதின் ஆசை வேண்டாம்.
எனதாவலேசு போதும், எனதாவலேசு போதும். அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் இயேசு என் நேசருக்காய். அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் இயேசு என் நேசருக்காய். நான் என்பது அல்லவே கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். நான் என்பது அல்லவே கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். அவரின் சித்தம் செய்வதே எந்தன் வாழ்வின் பாக்கியமே. அவரின் சித்தம் செய்வதே எந்தன் வாழ்வின் பாக்கியமே. அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் இயேசு என் நேசருக்காய். முழு மனதோடு நம்ம ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் இயேசு என் நேசருக்காய். இந்த உலகம் வேண்டாம், அதின் ஆசை வேண்டாம். இந்த உலகம் வேண்டாம், அதின் ஆசை வேண்டாம். எனதாவலேசு போதும், எனதாவலேசு போதும். அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் இயேசு என் நேசருக்காய். வாழ்நாளெல்லாம் அவருக்கே, வாழும் ஜீவன் அவருக்கே. வாழ்நாளெல்லாம் ஆமென், வாழும் ஜீவன் அவருக்கே. அழியும் உலகில் வாழ்கிறேன், அழியா ஜீவனில் வாழ்கிறேன். அழியும் உலகில் வாழ்கிறேன், அழியா ஜீவனில் வாழ்கிறேன். அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் இயேசு என் நேசருக்காய். அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் இயேசு என் நேசருக்காய். இந்த உலகம் வேண்டாம், அதின் ஆசை வேண்டாம். இந்த உலகம் வேண்டாம், ஆசை வேண்டாம். எனதாவலேசு போதும், எனதாவலேசு போதும். அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் இயேசு என் நேசருக்காய். சீயோன் மன்னன் இயேசுவை சிலுவை சுமந்த நேசரை. சீயோன் மன்னன் இயேசுவை சிலுவை சுமந்த நேசரை. ஜீவிய காலம் பின்தொடர்வே, சிறிய சேவை செய்திடுவே. ஜீவிய காலம் பின்தொடர்வே, சிறிய சேவை செய்திடுவே. அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் இயேசு என் நேசருக்காய். அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் இயேசு என் நேசருக்காய். இந்த உலகம் வேண்டாம், அதின் ஆசை வேண்டாம். இந்த உலகம் வேண்டாம், அதின் ஆசை வேண்டாம். எனதாவலேசு போதும், எனதாவலேசு போதும். அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் இயேசு என் நேசருக்காய். அர்ப்பணித்தேன் என்னை. Praise the Lord.
ஆமென். ஹல்லேலூயா. நான் என்பது அல்லவே கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். நான் என்பது ஆமென். அவருடைய வாழ்க்கை, அவர் கொடுக்கிற ஜீவன். ஆமென். அவரின் சித்தம் செய்வதே, அவர் பிரியமானதை மாத்திரமே செய்வதே இந்த வாழ்வின் பாக்கியம். ஆமென். அவரின் சித்தம் செய்வதே என் வாழ்வின் பாக்கியம். அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் இயேசு என்னை சருகார். அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் இயேசு என்னை சருகார். இந்த உலகம் வேண்டாம், அதின் ஆசை வேண்டாம். இந்த உலகம் வேண்டாம், அதனுடைய ஆசைகள் வழிகள். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். எனதாவல் இயேசு போதும், எனதாவல் இயேசு போதும். அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் இயேசு என் நேசர்கார். அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் இயேசு என் நேசர்கார். ஹல்லேலூயா. பிரைஸ். முற்றிலுமாய் நம்ம ஒப்பு கொடுக்கணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். இந்த வாழ்க்கை, இந்த ஜீவன் எல்லாம் கர்த்தருடையது, நம்முடையதல்ல. நான் என்பது அல்லவே, நான் என்று எண்ணிக்கொள்வதற்கு நம்மிடத்தில் ஒன்றுமில்லை. எல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எனவே கிறிஸ்து நமக்குள்ள வாழ அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம், அவருடைய நோக்கத்தை இந்த குறுகிய கால வாழ்க்கையில் ஒரே ஒரு லைஃப் டைமில் நிறைவேற்றுவதே நமக்கு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்களோ கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராம் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்படியே எல்லாரும் ஒப்பு கொடுத்தவர்களா? அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமா இயேசு என் நேசர்காய். அர்ப்பணித்தேன் என்னை. ஆமென். இயேசுவே இந்த உலகம் வேண்டாம், அதின் ஆசை. அந்த வாழ்க்கை திசை திருப்பக்கூடிய நிறைய விஷயம் உலகத்தில் இருக்குது. அதின் ஆசை வேண்டாம், எனதாவல் இயேசு போதும். வைராக்கியத்தோட எனதாவல். எல்லாரும் சொல்லுவோமா? எனதாவல் இயேசு போதும், எனதாவல். ஆமென். அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. நன்றி 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 தகப்பனே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Oh, thank you Jesus. Hallelujah. Oh, shadala makabagala raba. Hallelujah. இந்த பூமியின் வாழ்க்கை வெற்றியாக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு மிக மிக அவசியமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை அன்றி, அவர் கொடுக்கிற பலத்தினாலே அன்றி நாம் வெற்றியாக இந்த பூமியில் நம்முடைய வாழ்க்கை வாழ முடியாது. ஹல்லேலூயா. நம்முடைய ஆன்மாவில், நம்முடைய குடும்பத்தில், நாளை எல்லாவற்றிலும் வெற்றியாக வாழ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அவசியம். ஹல்லேலூயா. வேத வசன அறிவு, பரிசுத்த ஆவியானவருடைய பலன், வல்லமை நமக்கு மிக மிக தேவையாக இருக்கிறது. நம்முடைய ஜென்ம சுபாவங்களை, பாவ மாம்சத்தின் சாயல்களை எல்லாவற்றையும் அழித்து நாம் பரிசுத்தவான்களாய் மாற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அவசியமானவர். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களை பலப்படுத்துங்க.
அபிஷேகம் பெறாதவங்களா என் அபிஷேகத்தினால் நிரப்புங்க என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ராம் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise the Lord, hallelujah. மெல்கிசேதே மன்னரே மறுமை மகிமைய மண் சாயலை மாற்றியே என் சாயலாய் மாற்றுமே. மண் சாயலை இந்த மண்ணின் தன்மைகளை மாற்றி சாயலாய் மாற்றுமே. மெல்கிசேதே மன்னரே மறுமையின் மகிமையில் மண் சாயலை மாற்றியே விண் சாயலாய் மாற்றுமே. மண் சாயலை மாற்றியே விண் சாயலாய் மாற்றுமே. உலகத்தில் இருந்தாலோ உன்னதத்தில் வாழ்கிறேன். உலகத்தில் இருந்தாலோ உன்னதத்தில் தேவனோடு ஆவில வாழ்கிற ஒவ்வொருவரும் பரமனை போலாக்கோ பரிசுத்த ஆவியே. பரமனை போலாக்கோ பரிசுத்த ஆவியே. மெல்கிசேதே நீதியின் ராஜா என்ற அர்த்தம். மெல்கிசேதேக் என்றார் நீதியிலே நடத்துகிற ராஜாவை. சாயலை மாற்றியே சாயலாய் மாற்றுவே. மண் சாயலை மாற்றியே விண் சாயலாய் மாற்றுவே. ஆசை இச்சையை எதிர்த்திடவே பாவியின் பலனை தாருவே. ஆசை இச்சையை எதிர்த்திடவே பாவியின் பலனை தாருவே. வைராக்கியம் வாஞ்சையை அளிப்பவரே வைத்த இலக்கை அடைய செய்குவே. வைராக்கிய வாஞ்சையை அளிப்பவரே வைத்த இலக்கை அடைய செய்குவே. வைத்த இலக்கை அடைய செய்குவே. மெல்கிசேதே மன்னரே மறுமையின் மகிமையில் மண் சாயலை மாற்றியே விண் சாயலாய் ஆமே ஆமே. மண் சாயலை மாற்றியே விண் சாயலாய் மாற்றுமே. மெல்கிசேதே மன்னரே மறுமையின் மகிமையில் மண் சாயலை மாற்றியே சாயலாய் மாற்றுமே. மண் சாயலை மாற்றியே ஹல்லேலூயா சாயலாய் மாற்றுமே. சுதந்திரவாளியாய் மாற்றுமே. எதற்கும் அடிமைப்படாத ஒரு வாழ்க்கை வாழப்பா. ஆமென். சுதந்திரவாளியாய் மாற்றுமே. சாட்சியாய் வாழ வாஞ்சிக்கிறே. நுகங்கள் யாவையும் முறிப்பவரே அரண்கள் யாவையும். உலகத்தினுடைய நுகத்தடிகளை சாத்தான் கொண்டு அரண்களை அரண்கள் யாவையும் அழிப்பவரே. அரண்கள் நம்முடைய ஆவிக்கு வாழ்க்கை விரோதமாக வருகிற பாவத்தின் வல்லமை அண்ணரே மறுமையே மகிமையில் மண் சாயலை மாற்றியே விண் சாயலாய் மாற்றுமே. மண் சாயலை மாற்றியே Praise the Lord. மண் சாயலை மாற்றியே விண் சாயலாய் மாற்றுமே. ஹல்லேலூயா. பிழையில்லா பரிசுத்தராகவே ஆவியில் விழித்து ஜெபித்திடவே. பிழையில்லா பரிசுத்தராகவே ஆவியில் விழித்து ஜெபித்திடவே.
அனுதினம் ஏவுதல் தாருமே, ஆவியின் அனலை காத்திடவே. அனுதினம் ஏவுதல் தாருமே, ஆவியின் அனலை காத்திடவே, ஆவியின் அனலை காத்திடவே. மெல்கிஷேதே மன்னரே மறுமாயே மகிமையே மண் சாயலை ஆமே சாயலாய் மாற்றுமே, மண் சாயலை மாற்றியே பின் சாயலாய் மாற்றுமே, மண் சாயலை மாற்றியே. அல்லேலூயா. வேண்டாத ஆசை இச்சைகளை எதிர்த்திடவே, ஆவியின் பலனை தாருமே. கேட்போம் வாஞ்சையோடு. எதிர்த்திடவே, ஆவியின் பலனை தாருமே. வைராக்கிய வாஞ்சையை அளிப்பவரே, வைத்த இலக்கை அடைய செய்குவே. வைராக்கிய வாஞ்சையை ஆமே மன பலத்தை ஆவின் பலத்தை தருகிற தேவன். ஆமே இலக்கை அடைய செய்குவேன். மெல்கிஷேதே மன்னரே மறுமாயே மகிமையே மண் சாயலை ஆமே சாயலாய் மாற்றுமே, மண் சாயலை மாற்றியே. ஆவியில் விழித்து ஜெபிக்கிற ஆமே ஹல்லேலூயா. பிழையில்லா பரிசுத்தராகவே, ஆவியில் விழித்து ஜெபித்திடவே. பிழையில்லா பரிசுத்தராகவே, ஆவியில் விழித்து ஜெபித்திடவே. அனுதினம் ஏவுதல் ஆமே ஆவியின் அனலை காத்திடவே. அனுதினம் ஏவுதல் தாருமே, ஆவியின் அனலை காத்திடவே, ஆவியின் அனலை காத்திடவே. மெல்கிஷேதே மன்னரே மறுமாயே மகிமையே மண் சாயலை மாற்றியே. Praise the Lord. ஆமென் ராஜா. மண் சாயலை மாற்றியே. தேவ ராஜ்யத்தின் அருமைகளை ஆமென் இந்த பூமியில் அறிந்து கொண்டு மண் சாயலை மாற்றியே. ஹல்லேலூயா. Praise the Lord. வானுலகத்தில் ஏற்றிடுவே, பரம காட்சிகள் காட்டிடுவே. வானுலகத்தில் ஏற்றிடுவே, பரம காட்சிகள் காட்டிடுவே. உலோக இன்பங்கள் மறந்திட, மேலோக இன்பத்தை காட்டிடுவே. உலோக சிற்றின்பங்கள் எல்லாம் அழிந்து போக, மேலோக இன்பத்தை காட்டிடுவே, மேலோக இன்பத்தை காட்டிடுவே. மெல்கிஷேதே மன்னரே மறுமாயே மகிமையே மண் சாயலை மாற்றியே பின் சாயலாமே. ஹல்லேலூயா. மண் சாயலை மாற்றியே. ஹல்லேலூயா. ஆமென். அபிஷேகியும் தூய ஆவியே, அனல் மூட்டும் தூய ஆமென். அபிஷேகியும் தூய ஆவியே, அனல் மூட்டும் தூய Praise the Lord. ஆவியே தூய ஆவியே, ஆவியே தூய ஆவியே, ஆவியே தூய ஆவியே, ஆவியே தூய Praise the Lord. பலப்படுத்தும் தூய ஆவியே, ஸ்திரப்படுத்தும் தூய ஆமென். ஒவ்வொரு ஆன்மாக்களையும் ஒவ்வொரு ஆவிக்குரிய நிலவரங்களையும் ஆண்டவரே ஆமென்
ஸ்திரப்படுத்தும் தூய ஆவியே, பரிசுத்த ஆவியானவரே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே. Praise the Lord. Amen. ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய. ஆமென். மண்ணான மனுஷன் தானையா, மகிமையின் ஆவியே வாருமையா. மண்ணான மனுஷன் தானையா, மகிமையின் ஆவி வாருமையா. வாரும் தேவா, வாரும் தேவா, வாரும். ஆமென், ஆமென். வாரும் தேவா. மண்ணான மனுஷன், நாங்கள் பலனற்றவர்கள் ராஜா, மண்ணானவர்கள் ஆண்டவரே, மண்ணான மனுஷன் நான். ஆமென், ஆமென். மகிமையின் ஆவி வாருமையா, ஆவியே, தூய ஆவியே, ஓஷ்யவதனரா, ஹரமகவதனரா. ஆமென், ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே. ஆமென், ஆவியே, தூய ஆவியே, ஆவியே. ஆமென். Holy Spirit. ஆமென். எல்லாரையும் அபிஷேகித்து வல்லமையான பாத்திரங்களாய், தூய பரிசுத்த பாத்திரங்களாய். ஆமென். ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய. ஆமென். ரிகாபாவதரதரபா, ஷ்யாபாவதரதரபா, ரிவாந்தலனமகபலரபா. அப்படியே நாம் எல்லாரும் எழுந்து நின்றவர்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Oh, praise the Lord, praise the Lord. Oh, thank you, Holy Spirit. Hallelujah. ஆவியே, தூய ஆவியே. தேவன் ஆவியா இருக்கிறார். தூய ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய. Praise the Lord. ஆவியே, தூய கர்த்தருடைய ஆவியின் ஆளுகை செய்ய நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தாழ்மையோடு வாஞ்சையோடு, ஆண்டவரே நீர் ஆளுகை செய்ய வேண்டும்பா, நீர் தான் என் ராஜா என்று சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord. தன் சிலுவை சுமந்து என் பின்னாக வராதவன் சீஷன் அல்ல, ஆண்டவரை பின்பற்றுவதற்கு ஹல்லேலூயா பல மனிதர்களை, பல சூழ்நிலைகளை, பல காரியங்களை நாம் தாண்டி வர வேண்டும். Praise the Lord. மற்றவர்களுக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை விட கர்த்தரை பின்தொடர்வதற்கு, கர்த்தரை தேடுவதற்கு, அவருடைய பாதைகளிலே நிலை நிற்பதற்கு நமக்குள்ள மிகுந்த வைராக்கியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. வைராக்கியம் உள்ளவர்கள் தான் இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தை சீராக ஓட முடியும். கர்த்தர் அந்த நல்ல ஆவின் வைராக்கியத்தை நமக்குள்ள தருமுடைய கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ராம் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு,
திடன் கொள்ளுங்கள், நானும் உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள மட்டும் அல்ல, கர்த்தருக்காக பாடுகளை சகிக்க, கர்த்தருக்காக எல்லாவற்றையும் நாம் செய்ய நாம் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவரோடு பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உந்தன் சிலுவை சுமந்து உந்தன் பின்னே நடந்திடுவே. இயேசுவே உந்தன் சிலுவை சுமந்து உந்தன் பின்னே நடந்திடுவே. உந்தன் கிருபையா எங்களை தாங்கும், உந்தன் வழிதனில் நடந்திடவே. உந்தன் கிருபையா என்னை தாங்கோ, உந்தன் வழிதனில் நடந்திடவே. இயேசுவே உந்தன் சிலுவை சுமந்து உந்தன் பின்னே நடந்திடுவே. இயேசுவே உந்தன் சிலுவை சுமந்து உந்தன் பின்னே நடந்திடுவே. மரணமாயினும் ஜீவனாயினும் உந்தன் பின்னே நடந்திடுவேன். சொல்வோமா? மரணமாயினும் ஜீவனாயினும் உந்தன் பின்னே நடந்திடுவே. உமக்காயாவையும் சகித்திடுவேனே, உமக்காயாவையும் இழந்திடுவே. உமக்காயாவையும் சகித்திடுவேனே, உமக்காயாவையும் இழந்திடுவே. இயேசுவே உந்தன் சிலுவை சுமந்து உந்தன் பின்னே நடந்திடுவே. இயேசுவே உந்தன் சிலுவை சுமந்து உந்தன் பின்னே நடந்திடுவே. உந்தன் கிருபையால் எல்லை தாங்கோ, உந்தன் வழிதனில் நடந்திடவே. ஆமென். உந்தன் கிருபையால் எல்லை தாங்கோ, உந்தன் வழிதனில் நடந்திடவே. பசியானாலும் நிர்வாணமானாலும் உந்தன் பின்னே நடந்திடுவே. பசியானாலும் நிர்வாணமானாலும் உந்தன் பின்னே நடந்திடுவே. வாழ்வானாலோ தாழ்வானாலோ உந்தன் பின்னே நடந்திடவே. உண்மையான சீஷத்துவம் அதுதான். தாழ்வானாலோ உந்தன் பின்னே எல்லாரும் ஆண்டவரை நோக்கி, இயேசுவே உந்தன் சிலுவை சுமந்து உந்தன் பின்னே நடந்திடுவே. இயேசுவே உந்தன் சிலுவை சுமந்து உந்தன் பின்னே நடந்திடுவே. உந்தன் கிருபையால் எல்லை தாங்கும், உந்தன் வழிதனில் நடந்திடவே. உந்தன் கிருபையால் எல்லை தாங்கும், உந்தன் வழிதனில் நடந்திடவே. உலகத்தையோ உறவுகளையோ
ஆண்டவரை பின்பற்றதுனால நிறைய பேர் நம்மளை நேசிக்க மாட்டார்கள். ஆமென். அவர்கள் நேசத்தையும் பாசத்தையும் கூட ஆமென். வந்த மாசங்களையும் ஆசாபாசங்களையும் உமக்காயாவையும் வெறுத்திடுவேன். வந்த மாசங்களையும் ஆசாபாசங்களையும் உமக்காயாவையும் வெறுத்திடுவேன். இயேசுவே உந்தன் சிலுவை சுமந்து உந்தன் பின்னே நடந்திடுவேன். இயேசுவே உந்தன் சிலுவை சுமந்து உந்தன் பின்னே நடந்திடுவேன். உந்தன் கிருபையால் எல்லை தாங்கோ உந்தன் வழிதனில் நடந்திடவே. உந்தன் கிருபையால் எல்லை தாங்கும் உந்தன் வழிதனில் நடந்திடவே. காவல்களையும் கட்டுகளையும் ஆசையாய் நான் ஏற்றிடுவேன். காவல்களையும் கட்டுகளையும் ஆசையாய் நான் ஏற்றிடுவேன். ஆமென். பாடுகளையோ துன்பங்களையோ வாஞ்சையாய் நான் ஏற்றிடுவேன். பாடுகளையோ துன்பங்களையோ வாஞ்சையாய் நான் ஏற்றிடுவேன். இயேசுவே உந்தன் சிலுவை சுமந்து உந்தன் பின்னே நடந்திடுவேன். இயேசுவே உந்தன் சிலுவை சுமந்து உந்தன் பின்னே நடந்திடுவேன். உந்தன் கிருபையால் என்னை தாங்கும் உந்தன் வழிதனில் நடந்திடவே. உந்தன் கிருபையால் எல்லை தாங்கும் ஆமென் நடந்திடுவே. தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்து என் பின் வருபவன் சீஷன் என்றீர். தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்து என் பின் வருபவன் சீஷன் என்றீர். நூறத்தடையாய் பெற்றிடுவான் என்றில் சீயோனில் அவன் நின்றிடுவான். நூறத்தடையாய் பெற்றிடுவான் என்றில் சீயோனில் அவன் நின்றிடுவான். இயேசுவே உந்தன் சிலுவை சுமந்து உந்தன் பின்னே நடந்திடுவேன். இயேசுவே உந்தன் சிலுவை சுமந்து உந்தன் பின்னே நடந்திடுவேன். உந்தன் கிருபையால் எல்லை தாங்கும் உந்தன் வழிதனில் நடந்திடவே. உந்தன் கிருபையால் எல்லை தாங்கும் உந்தன் வழிதனில் நடந்திடவே. இயேசுவே உந்தன் சிலுவை சுமந்து உந்தன் பின்னே நடந்திடுவேன். இயேசுவே உந்தன் சிலுவை சுமந்து உந்தன் பின்னே நடந்திடுவேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆண்டவருக்காக எத்தனையோ காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் சகிக்க பாடுகளை ஏற்றுக்கொள்ள நம் ஆயத்தமுள்ள ஜனங்களாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. தன்னைத்தான் வெறுத்து நான் என்ற சுயத்தை முற்றிலுமாய் வெறுத்து அழித்து அவருடைய சிலுவை, அவருடைய சித்தம்,
அவர் மூலமாக அவரை பின்பற்றுகிற பாடுகள் எல்லாவற்றையும் சுமந்து சந்தோஷத்தோடு அவரை பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட உள்ளத்தை தேவன் தருமுடிய கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. Thank you Lord. அன்பினாவே தூயாவி துணையாளரே தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளமேங்குதையா வரவேண்டோ நல்லவரே வல்லவரே. ஆமென். நல்லவரே வல்லவரே அன்பினாவே தூயாவே துணையாளரே தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளமே நிறையா வரவேண்டும் நல்லவரே வல்லவரே வரவேண்டும் வல்லவரே வல்லவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னொரு விசையால் சத்தத்தை உயர்த்தி ஓஹோ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. 22ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் கடைசி வசனத்தை வாசிங்க. இருபத்தி 23 இல்லை மன்னிக்கும் 22 19 வசனம் வாசிங்க. ஆபிரகாம் பெயர்சபாவிலே குடியிருந்தான். அல்லேலூயா. ஆபிரகாம் அதே இடத்துல அவர் குடியிருக்கிறார். பெயர்சபாவிலிருந்து தான் மேலே எருசலேமுக்கு போயிட்டு தன் குமாரனை கர்த்தருக்கென்று செலுத்த போனார். கர்த்தர் அவரை பரிசோதித்து அவர் விசுவாசத்தை பாராட்டி அவண்டர் அனுப்புகிறார். திரும்ப ஆபிரகாம் பெயர்சபாவில் வந்து குடியிருக்கிறார். அப்படி இருக்கும்பொழுது சாராளுக்கு தெரியாது இந்த விஷயம். ஈசாக்கை தன் கணவனார் கர்த்தருக்கு பலியிட கொண்டு போனான்னு தெரியாது. இவங்க அதிகாலமே இருட்டோடு எழுந்து கழுதைகளை வேலைக்காரங்களாம் கூப்பிட்டுக்கின்னு போயிட்டாங்க. சாராள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. வேலைக்காரங்கிட்ட எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி தான் சொல்லியிருப்பார். நானும் பையனும் போயிட்டு ஆண்டவரை தொழுது கொண்டு வரேன்ப்பா, ஆண்டவர் வர சொன்னார்னு சொல்லிட்டு. ஆனால் ஈசாக்க பலியிட போகிறேன்னு சொல்லியிருக்க மாட்டார். ஆனால் இது எப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னா, திரும்ப வந்த பிறகு அத்தனை சங்கதிகளும் சாராளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஈசாக்கு சொல்லியிருப்பார்,
இப்படியாக தெரிய வரும் பொழுது சாராளுக்கு மிகவும் மன வருத்தமாக இருந்திருக்கலாம் அந்த காலத்தில். ஏன்னா அவ்வளோ வருஷம் காத்திருந்து ஒரு குமாரனை பெற்றிருக்கிறோம். அந்த குமாரன் நமக்கு தெரியாமலேயே கர்த்தருக்கு பலியிட கொண்டு போனாரேன்னு சொல்லி அவங்களுக்குள்ள, மனுஷன்தானே அவங்களுக்குள்ள பலதரப்பட்ட ஒரு காரியங்கள், ஆபிரகாமின் மீது சில அதிருப்திகள், சில காரியங்கள் அவர்களுக்குள்ள வந்திருக்கலாம். எனவே பெயர் சபையில் ஆபிரகாம் மட்டும் அங்கே ஸ்டே பண்ண ஆரம்பித்தார். சாராலும் ஈசாக்கும் எங்கே கடந்து சென்றார்கள் என்றால் 23ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் வாசிங்க. எங்கேருந்து வந்தார்னா பெயர் சபாலிருந்து வந்து சாராளுக்காக புலம்பினார். அதாவது அவங்களுக்குள்ள ஒரு சில பயம், நமக்கு தெரியாமல் நம்ம பிள்ளைய இது மாதிரி கர்த்தருக்கு பலியிட கொண்டு போனாரே, வேறு என்ன பண்ணுவாரோ தெரியல. அதுவும் பலியிட கொண்டு போனேன்னு சொல்கிறாங்க, பலியிடாமல் வந்துட்டாங்க. இவருக்குள்ளே ஏதாவது கொஞ்சம் மனசில் மாறுபாடு வந்துடுச்சா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவங்களுக்குள்ள ஒரு தயக்கம். எனவே சாராள் என்ன பண்ணுறாங்கன்னா, சில காலங்கள் அவங்க பழைய எங்கேருந்து எபிரோன்லேருந்து தான் பெயர் சபாக்கு வந்தாங்க. அதே எபிரோன், அதே பகுதியில் போயிட்டு சாராள், ஈசாக்கு, இன்னும் சில ஆடு மாடு மந்தைகள் இவங்களும் அங்கே ஸ்டே பண்ண ஆரம்பித்தாங்க. ஆபிரகாம் இன்னும் அவருடைய சில ஆடு மாடுகள் வேலைக்காரர்கள் எல்லாம் பெயர் சபாவில் அவங்க ஸ்டே பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது அதிகமான பிரச்சனை போராட்டம் இல்லை, கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இவங்க இங்கேயும் சாராள் அங்கேயும் இன்னும் சில காரணங்களுக்காக அவர்கள் அந்தந்த ஊரில் அவங்க கடைசி காலங்களில் வாழ ஆரம்பித்தாங்க என்பதை நம்ம வேதத்தை வாசிக்கும் போது புரிந்து கொள்ள முடிகிறது. அல்லேலூயா. அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது சாராள் மரித்து போகிறாள். 127 வருஷம். ஃபர்ஸ்ட் வசனத்தில் வாசிச்சிங்கன்னா சாராள் 127 வருஷம். இவ்வளவே 90 வயசில் ஈசாக்கு பிறக்கிறான். சாராளுக்கு, ஆபிரகாமுக்கு அப்போ 100 வயசு. சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் 100 வயசு டிஃப்ரென்ஸு. அப்போ 90 வயசில் பிறக்கிறான், 127 வயசில் இறக்குறாங்கன்னா ஈசாக்குக்கு இப்போ என்ன வயசுனா கிட்டத்தட்ட 37 வயசு. எத்தனை வயசு? ஈசாக்குக்கு 37 வயசாகும் போது சாராள் அந்த எபிரோனுக்கு பல பேர் இருக்குது. கீரியா தர்பான் இருக்குது. நீங்கள் ஆண்டவர் தரிசனமான இடத்த பற்றி வாசிச்சிருப்பீங்க. மம்ரேயின் சமபூமின்னு வாசிப்பீங்க. மம்ரே, கீரியா தர்பா, எபிரோன், அதே போல் இன்னும் பல பேர்கள் அந்த பட்டணத்துக்கு இருக்கிறது. இப்படியாக சாராள் மரித்து போனதை செய்தியை கேள்விப்பட்டு ஆபிரகாம் பெயர் சபாலிருந்து அங்கே தன் மனைவிக்காக அவர் அழுது புலம்பி அவர் மிகவும் துக்கம் கொண்டாடுகிறதை அதிகாரத்தில் வாசிக்க முடிகிறது. அல்லேலூயா, பிரைஸ். எனவே தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய சித்தத்தை நம்ம செய்யும் போது சில மனிதர்கள் அவங்களுடைய தாட்டில் சில விஷயத்தை யோசித்து நமக்கு எப்பவுமே கொஞ்சம் தடுக்கலாக தான் இருப்பாங்க. அவங்க மனுஷிகமாக யோசிக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே ஆவிக்குரிய ரீதியில் அவர்கள் யோசிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், தேங்க் யூ ஜீசஸ். சில பேர் நல்ல ஊழியம் செய்வாங்க. அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸே அதெல்லாம் பண்ணாத, போகாத, இது மாதிரிலாம் போனேன்னா நீ அப்படியே இதாகிடுவேன், கடவுளுக்கே போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சில பேர்லாம் சில பிள்ளைகள் அப்படியே தடுத்து 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 போட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப படிக்கிறாங்க, அவங்க ரொம்ப உயரணும், அவங்க அப்படி வரணும் இப்படி வரணும்னு சொல்லி அதுவும் என்ன ஃபுல்லாக செய்கிறாங்க ஆண்டவருக்கு என்று இல்லை, சும்மா ஒரு ஊழியத்துக்கு போவாங்க வருவாங்க எல்லாமே பண்ணுவாங்க கடவுளுக்கு. இதெல்லாம் ஸ்டாப் பண்ணி கடைசியில் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை
ஒன்றுமில்லாமல் அழிந்து போனதை அவர்கள் கண்கள் கண்டுச்சு. கர்த்தருடைய ஐக்கியத்தில் விடாமல் இது பண்ணதுனால அவங்க லைஃப்லாம் ஒன்றுமில்லாமல் போச்சு. அது மாதிரி தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சித்தத்தை நாம் செய்யும் பொழுது நம் ஆவிக்குரிய சிந்தனையிலே நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாம் அவரே தன்னிச்சையை கொண்டு போய் கொடுக்கல. கர்த்தர் கேட்டார், கிவ் யுவர் சன், உன் மகனை தா என்று. எனவே அவர் யாருக்கும் சொல்லலை, ஏன்னா சொன்ன தடையாயிடும். அவர் கொண்டு போறார், உண்மையாக கொடுக்க போறார். ஆனால் கர்த்தர் வேண்டாம், உன்னை பரிசோதிச்சிட்டேன், உன் மனசு ரொம்ப எனக்கு முன்னாடி விசுவாசம் உள்ளதாக இருக்கிறதுன்னு சொல்லி வேணான்ட்டார். அதுக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்கிடா கிடக்குது, அதை பலியிட்டு ஆராதனை செலுத்திட்டு வராங்க. இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்படும் போது மனுஷிகத்தில் இருக்கிற அந்த தாய் சாராளுக்கு வேற மாதிரி அவங்க திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தன்னுடைய கணவனாரை அவங்க நம்பிக்கைக்குரியவராக கருத முடியாத ஒரு நிலைமை அங்கே வருகிறது. பிரைஸ். எனவே எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த ஆண்டவரை நீங்கள் பின்பற்றுவதனால கூட நீங்கள் எப்பவுமே உங்களை சுற்றிலும் பிரச்சனையே போராட்டமே இருக்கக்கூடாது நினைக்காதீங்க. இந்த ஆண்டவரை பின்பற்றுவதனால எத்தனையோ விதமான எதிர்ப்புகள், எத்தனையோ விதமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் எழும்பி கொண்டிருக்கும் மனுஷங்க மூலமாக. ஆனால் அதெல்லாம் நம்ம கவலைப்படவே கூடாது. அல்லேலூயா. ஏசப்பா கற்றுக் கொடுக்குற சில காரியங்களை வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்தை வாசிங்க. 57. ஏசப்பா ஊழியம் செய்யும் போது ஒருத்தங்க ஓடி வந்து, ஆண்டவர் ஏசப்பா, உங்களை நான் பின்பற்றி வர விரும்புகிறேன், வரட்டா? அவன் என்ன நோக்கத்தோடு கேட்குறான்னா, ஏசப்பா பின்னாடி இவ்வளோ கூட்டம் போகுது, ஏசப்பா கூட போனால் நம்மளுக்கு எதுலேயுமே கஷ்டம் வராது, பா ஏசப்பா கூட போனால் எல்லாத்துக்கும் நிம்மதியாக வாழலாம், சாப்பாட்டுக்கு நிம்மதியாக இருக்கும், நமக்குரிய எல்லாமே கிடைக்கும், எல்லாமே நிறைவாக இருக்கும். ஏன்னா ஏசப்பா எவ்வளோ ஃபேமஸாக இருக்கிறார் அப்படின்ற ஒரு மோட்டிவோடு கூட ஒரு நல்ல சொகுசான வாழ்க்கையை அனுபவிப்பதற்காக ஒருத்தன் வந்து ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், ஆண்டவரே, நான் உம்மை பின்பற்றி வர நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு ஏசப்பா சொல்கிறார், இந்த பூமியில் இருக்கிற நரிக்கு கூட குழியை வச்சிருக்குது போய் பதுங்கிறதுக்கு, தங்குறதுக்கு. ஆகாயத்து பறவை கூட என்ன பண்ணுது, மரத்தில் கூடு கட்டி வச்சிருக்குது. ஆனால் எனக்கோ பர்மனண்ட்டாக ஒரு இடம் கூட இல்லைப்பான்றார். என்ன சொல்கிறாரு? பர்மனண்ட்டாக நிலையான தங்குறதுக்கு ஒரு இடம் எனக்கு இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். அந்த காலத்தில் ஊர் ஊரா பல இடங்களில் ஆண்டவர் அலைந்து திரிந்து ஊழியங்களை செய்தார். எங்கே கிடைக்குதோ என்ன பண்ணுதோ அங்கே தான் என்ன பண்ணணும், தங்கிக்கணும். எனவே தேவனுடைய ஜனங்களே, ஆண்டவரிடத்திலிருந்து நன்மையை மட்டுமல்ல, கர்த்தருக்காக பாடுகளை, கர்த்தருக்காக சிரமங்களை சகிக்கிற கூட்டமாக நாம் மாற வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? இந்த ஆண்டவர் பரிசுத்த ஆண்டவர், பரலோகத்தின் தேவன். எனவே இவரை பின்பற்றுவதில் உங்களுக்கு சில சிரமங்கள் வரலாம், சில அசௌகரியங்கள் வரலாம், அநேகர் உங்களுக்கு உபத்திரங்களை கொண்டு வரலாம். ஆனால் நீங்கள் சொல்லணும், நான் இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்து விட்டேன், நான் பின்னோக்க மாட்டேன். அல்லேலூயா. அதான் நம்ம பாடுறோம், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாம் எந்த தப்பும் பண்ணல, கர்த்தர் சொன்னதை செஞ்சார். ஆனால் மனுஷீக ரீதியில் பார்க்கும்போது
சில பேருக்கு அது வேற மாதிரி தெரியலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். நீங்கள் தேவனை உண்மையாக பின்பற்றதுனால சில சொந்த பந்தங்களை நீங்கள் கர்த்தரை விட கம்மியாக நேசிக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். ஆண்டவருடைய காரியங்களை நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்துறதுனால நீங்கள் உங்கள் இன ஜன பந்துகளை நீங்கள் இழக்க நேரிடலாம். எது வந்தாலும் சரி, முதலாவது கர்த்தர் ஒருவர் தான். ஹல்லேலூயா. கர்த்தர் தான் பெரிய ஆதரவு நமக்கு. ஹல்லேலூயா சொல்லாமா? நீ கட்டாயம் வந்தே ஆகணும் அப்படின்னு இன்னைக்கு சொல்லுவாங்க. ஆராதனையை விட்டுட்டு வந்து நில்லுன்னுவாங்க. ஆனால் நீங்கள் சொல்வீங்க, இல்லை எனக்கு கர்த்தருடைய சமூகம் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னுவீங்க. அப்போ சில பேர் உங்கள் மேலே கோச்சிப்பாங்க. அவங்களுடைய மனசு, அவங்க மனுஷங்களாம் திங்க் பண்ணுறாங்க, என் சொந்த பந்தம் வந்துடணும், ஆதரவாக நிற்கணும், பண்ணணும், செய்யணும்னு. ஆனால் நமக்கு கர்த்தருடைய பிரமாணம் இருக்குது, ஓய்வு நாளை பரிசுத்தமாய். அப்போ நம்ம கர்த்தருக்குன்னு பக்தி வைராக்கியமாக நம்ம கர்த்தருடைய பிரமாணத்தை கை கொள்ளுவேன், உன்னை அப்புறம் பார்த்துக்கிறேன், அடுத்த நாள் வரேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது சில பேர் உங்கள் மேலே மனக்கசப்பு வரும். அவங்க நினைக்கிறது மனுஷனாக திங்க் பண்ணுறாங்க, ஆனால் நீங்கள் ஆவிக்குரிய மனிதர்களாய் திங்க் பண்ணுறீங்க. ஹல்லேலூயா. இப்போ அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது, ஆனால் நீங்கள் செய்கிறதும் தப்பு இல்லை, நம்ம சத்தியத்தின் வழியில் போகிறோம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது பல காரியங்கள் வரலாம். பல என்னென்னவோ பேசுவாங்க, கிளாஷ் பண்ணுவாங்க, சண்டை போடலாம், நம்மளுக்கு ஆதரவாக இல்லாமல் போகலாம், எல்லாமே வரலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தருக்காக எல்லாவற்றிலையும் நான் வைராக்கியமாக இருப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் ஒரு மாநிலத்துக்கு, தூரமான ஒரு மாநிலத்துக்கு ஊழியத்துக்கு போயிட்டார். போனப்ப அவருடைய பிள்ளை ஒன்று இறந்து போயிடுச்சு. செய்தி வருது, இந்த மாதிரி உங்களுடைய மகன் இறந்து போயிட்டான், நீங்கள் உடனே வரணும். அப்போ அவர் அந்த காலத்தில் அந்த தந்தியில் அனுப்புகிறார், இல்லை என் மகனை நான் பரலோகத்தில் பார்த்துக்கிறேன், இங்கே வந்திருக்கிறது இந்த ஒரு வாரம் இந்த மலை காட்டு மக்களுக்கெல்லாம் நான் சுவிசேஷத்தை அறிவிக்க வந்திருக்கிறேன், நான் அதை விட்டு திரும்ப வரமாட்டேன், அதை முடிச்சுட்டு வரேன், நீங்கள் அடக்கம் பண்ணுங்க, என் மகன் கர்த்தரோடு இருக்கிறான், நான் பரலோகத்தில் கர்த்தரிடத்தில் பார்த்து கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. அப்போ இப்படியெல்லாம் பண்ணும்போது விசுவாசமாக இருக்கிறவங்க புரிஞ்சுப்பாங்க. மனுஷிகமாக திங்க் பண்ணுறவங்க எப்படி பண்ணுவாங்க? பெத்த பிள்ளைக்கு கூட ஊழியத்தை விட்டுட்டு இவர் பல ஆயிரம் கிலோமீட்டர் தாண்டி வட இந்தியாவில் இருக்கிறார், இவங்க கேரளாவில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது மனுஷிகமாக இருக்கிறவங்க வேற மாதிரி திங்க் பண்ணுவாங்க. ஆனால் கர்த்தரை நேசிக்கிறவங்களுக்கு தெரியும், அவங்க விசுவாசம் உள்ளவர்கள், அவர்கள் தான் விசுவாச வீரர்கள். ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில இடத்துல பார்த்தீங்கன்னா மரிச்சு போன பிள்ளைய வீட்டில் வச்சுட்டு ஆராதனை பண்ணிட்டு கடைசியில் ஒரு குடும்பத்தார் சொன்னாங்க, நல்ல தேவனை ஆராதனை பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க, வீட்டில் வச்சுட்டு மரித்த குழந்தைய கடைசியில் அந்த ஊழியக்கார்ட்ட ஐயா ஒரே ஒன்று சொல்லணும், சபைக்கு மைக் வாங்கிட்டு எல்லாம் ஆராதனை முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே வீட்டுக்கு போகாதீங்க, என் வீட்டுக்கு வந்துடுங்க, ஏன்னா என் பையன் காலையிலேயே மரிச்சிட்டான், நீங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி, அது மாதிரிலாம் சாட்சிகள் நிறையா இருக்குது. அது மாதிரி நீ ஸ்பிரிச்சுவலாக திங்க் பண்ணுறவங்க வேறு, ஃப்ளஷியாக திங்க் பண்ணுறவங்க வேறு. எனவே இங்கே தப்பு சொல்ல முடியாது, அந்த விசுவாசத்தில் வருகிறவர்கள் தான் விசுவாச சிந்தனையில் திங்க் பண்ண முடியும். ஹல்லேலூயா சொல்லாமா? அவங்களுக்கு என்னன்னா, கர்த்தருடைய பிரமாணத்தை நாங்கள் மீறவே மாட்டோம், அது என்ன நடந்தாலும் சரி, கர்த்தர் கொடுக்கக்கூடிய கனத்தை மரியாதையை நான் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நான் செலுத்தி கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா சொல்லாமா? அதனால தான் நம்ம பாடுறோம், எந்த காலத்திலும் நன்றியால் உம்மை நான், இயேசுவே உம்மை நான் துதி, எந்த வேளையிலும் துதிப்பே,
இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும். ஆமென், அல்லேலூயா. அப்போ 3 நாள் நாங்கள் ஊழியம் செய்யும் போது ஒரு இடத்துல எல்லா கிராமத்துக்கும் நடந்தே தான் போனோம். நடந்து போய் ஊழியம் செய்யணும். இப்போ ஃபஸ்ட் நாள் ஊழியத்தை முடிச்சுட்டு நைட்டு ஒரு இடத்துக்கு போய் நடந்து போகிறோம். அப்போ சரியான அடி மழை. ஆம்பெல்லாம் சிரமம், வெயிட்டான ஆம்பு, ஆரன் கீரன்லாம் எடுத்துன்னு போயிட்டோம். ஃபுல்லாக பல கிராமங்கள், 8-9 கிராமங்களை எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டு நைட் நடந்து வரும்போது சரியான மழை. கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டருக்கு மேலே நடந்து வரணும் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு. அப்போ எல்லாம் தார்பாய் கீர்பாயெல்லாம் போட்டு ஆம்பு, நானும் இன்னொரு பிரதரும் தான் அந்த வெயிட்டான ஆம்பை தூக்கின்னு வரோம். இடுப்பெல்லாம் பெண்டு நிமிந்துச்சு. அப்போ எங்கள் டீமில் ஒரு 10 பேர் போயிருந்தோம் அந்த ஊழியத்தில். அப்போ ஒருத்தர் புதுசாக ரட்சிக்கப்பட்டவர் வந்திருந்தார். அவர் ரொம்ப உற்சாகமாக இருந்தார். கர்த்தர் தான் மெய்யானவர், பரிசுத்தமானவர் அப்படின்னு சொல்லி ரொம்ப விசுவாசமாக இருந்தார். சரின்னு கூட்டின்னு போயிட்டோம். அந்த ஃபஸ்ட்டு நாள் சாப்பாடே இல்லை சுத்தமாக. நைட்டு சரியான மழை. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த இடத்துக்கு போய் சேர்ந்தோம். நாங்கள் போய் சேர்றோம், அப்போ தான் மழை விடுது. அது வரைக்கும் செம்ம அடி மழை. ரைட்டு கரண்ட்டு ரோடு எதுவுமே இல்லை, ரோடு கூட சரியாக இல்லை அந்த இடத்துல. ஃபுல்லாக அவ்வளோ கிலோமீட்ரு நடந்தே போனோம் நாங்கள். அந்த காரியத்தெல்லாம் பார்த்துட்டு அவர் சொன்னார், இதோ அவர் லாரி மெக்கானிக், அர்ஜென்ட்டாக 2 லாரி வந்திருக்குது, என்ன பண்ணுறேன், போயிட்டு அதை முடிச்சுட்டு நாளைக்கு நான் திரும்ப வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு சாப்பாடெலாம் வாங்கி வரேன்னாரு. ஆனால் அந்த நைட்டு அந்த காலையில் எழுந்து போனார். அதோடு எத்தனை வருஷம் கழிச்சு தெரியுமா பார்த்தேன் அவரை? கிட்டத்தட்ட 7 வருஷம் கழிச்சு தான் அவரை பார்த்தோம். எத்தனை வருஷம்? 7 வருஷம். அப்போவே ரட்சிக்கப்பட வேண்டியவர் தான் அவர். ஆனால் ஏன் 7 வருஷம் ஆளே காணலன்னா, அன்னைக்கு ஒரு நாள் பட்ட கஷ்டத்துலேயே அப்பா போதும் சாமின்னு ஓட்டினார். அதுக்கப்புறம் 7 வருஷம் கழிச்சு ஆண்டு விடல. தொடர்ந்து அவங்க அண்ணா ரட்சிக்கப்பட்டவர் தான். அங்கே அரும்பாகத்தில் ஜெபம் பண்ணே இருந்தோம். கர்த்தர் கொண்டு வந்த ரட்சிப்புகள் நடத்தினார். அல்லேலூயா. அவர் எப்போ பார்த்தாலும் அதை சொல்வார். நான் அன்னைக்கு போனேன், பல வருஷம் கழிச்சு தான் ஆண்டர்கிட்ட வந்தேன் அப்படின்னு சொல்வார். அது மாதிரி நிறைய காரியங்கள், சூழ்நிலை எல்லாமே சாதகமாக இருக்கணும் இல்லை, சூழ்நிலை பல விதமாக விரோதமாக இருக்கலாம். அதே லூக்கால 57 அப்புறம் வாசிங்க. 59 வாசிங்க. அப்போ இறந்து போயிட்டாருன்னு இல்லை, என் தகப்பன் வயசாக இருக்கிறாரு, நான் கொஞ்ச நாள் அவர் கூட தங்கி அவர் இறந்ததுக்கு அப்புறம் அடக்கம் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன் வரேன்றான். ஆண்டவரே வேறொரு நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே நான் முன்பு போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். அதாவது ரட்சிப்பு என்பது கர்த்தர் கொடுக்கும்போதே பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவர் கூப்பிட்றார், என்னை பின்பற்றி வா, என் சீஷனா வாரன்ட்டார். அப்போ அவன் சொல்கிறான், எங்கள் அப்பா வயசாக இருக்கிறாரு, கொஞ்ச நாள் போய் தங்குற, அவர் மறிச்சதுக்கப்புறம் அடக்கம் கிண்ணிட்டு அதுக்கப்புறம் வர ஆண்டவர்ன்ட்டார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஆவிக்குரிய வாழ்க்கையில் செத்து போனவங்க சில பேர் இருக்கிறாங்க, அவங்க உங்கள் அப்பா அடக்கம் பண்ணிக்கிட்டோம், நீ செத்து போயிடாத. யார் செத்து போயிடாத? உன் ஆன்மாவை சாக அடிச்சிடாத அப்படின்னு ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. எனவே காலம் தாமதம் நிறைய பேர் என்னதான் வயது வந்தாலும் கர்த்தர் ஞானஸ்தானத்தை எடுப்பதற்கு, கர்த்தர்களை ஒப்பு கொடுப்பதற்கு காலம் தாமதம். பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் வயிற்றுக்கு பசி எடுத்தால் மட்டும் உடனே ஐயோ பசி எடுக்குதே, அது பண்ணுது இது பண்ணுதுன்னு துள்ளுறது. ஆனால் ஆத்மா ரட்சிக்கப்படணுமே, அதில் சீரியஸ்னஸ் இருக்குதா? ஆண்டருக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணுமே, அதில் சீரியஸ்னஸ் இருக்குதா? நீங்கள் நிறைய பேர் நான் அப்போ எடுத்துக்கிறேன், இப்போ எடுத்துக்கிறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன். நோ நோ நோ. ஆத்மா ரட்சிப்பு என்பது
மிக மிக ஒரு சீரியஸான ஒரு காரியம். அல்லேலூயா. அறிவு வந்துருச்சா? இவர்தான் மெய்யான தேவன், பரிசுத்தமான தேவன், எனக்காக இறங்கி வந்தார், என் பாவங்களுக்காக அவர் தன் இரத்தத்தை ஜீவனை கொடுத்திருக்கிறார், எனக்கு பரலோக ராஜ்யத்தை வைத்திருக்கிறார், இந்த வேத புஸ்தகத்தில் எவ்வளோ நல்ல சத்தியத்தை சொல்லியிருக்கிறார், நான் இனி உலகத்திற்காக வாழ மாட்டேன், நான் பரலோக ராஜ்யத்துக்காக வாழப் போகிறேன், இனி எந்த வழியும் அல்ல, கர்த்தர் காண்பிக்கிற வழியில் நான் நடக்க போகிறேன் என்ற தெளிவு வந்தாலே, அந்த உணர்வு வந்தாலே ஞான ஸ்நானத்தை உடனே பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா சொல்லாமா? நிறைய பேர் அசால்ட்டா வயிறு பசிக்க மட்டும் உடனே ரியாக்ஷன் பண்ணி உடனே சால்வ் பண்ணிடுறது. ஆனால் ஆத்துமாவை குறித்த ஒரு கவலை அக்கறை இல்லை. அதான் ஆண்டவர் சொல்கிறார், நீ காலந்தாமதம் பண்ணனா நீ உன்னுடைய ஆன்மா மரித்து போயிடும். நீ இந்த ரீசன்லாம் சொல்லாத, உடனே என்னை பின்பற்றி வா, கம் ஆஃப்டர் மீ, என்னை பின்பற்றி வா அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. இன்னொருத்தர் சொல்கிறான், ஆண்டவரே உன்னை பின்பற்றுவான்ப்பா, ஆனால் என்ன பண்ணுறான், போயிட்டு கொஞ்சம் வீட்டில் சொல்லிட்டு கிள்ளிட்டு கொஞ்சம் கலந்து ஆலோசிட்டு, அதாவது ஆண்டவர் மாதிரி கூப்பிட்றாரு, போட்டேன் நான் பண்ணிட்டேன் நீங்கள் தான் சொல்கிறீங்க, அது மாதிரி எல்லாருக்கிட்டையும் போயிட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கின்னு கலந்து ஆலோசிக்க தேவையில்லை. ரட்சிக்கப்பட போகிறவங்களே, உங்கள் மனைவி நீங்கள் கேட்க தேவையில்லை. ரட்சிக்கப்பட போகிற கணவனே உங்கள் மனைவியோ, ரட்சிக்கப்பட போகிற மனைவியே உங்கள் கணவனையோ, ஞானஸ்நானம் என்பது குடும்பமாக கூடி ஆலோசனை பண்ணி எடுக்கிறதல்ல. கர்த்தருக்கென்று கிரியை செய்வது குடும்பத்தோடு ஆலோசனை பண்ணி நான் செய்யவா பண்ணுவான்றதல்ல, கர்த்தருக்கென்று நம்ம உற்சாகமாய் கிரியை செய்ய வேண்டும். அல்லேலூயா. நம்ம சொந்த பந்தத்தை கேட்ட ஆண்டவர் இதய துடிப்பை ஓட வைக்கிறாரு. ஏன்பா இன்னைக்கு உயிரை கொடுக்கலாமாப்பா, பண்ணலாமாப்பா, இந்த பையனுக்கு கொடுக்கலாமா, இந்த பொண்ணுக்கு கொடுக்கலாமான்னா உங்கள் சொந்த பந்தத்தை கேட்டு இது பண்ணுறார். அப்படி இருக்கும் போது கர்த்தருடைய விஷயத்துக்கு ஏன், கர்த்தருடைய ரட்சிப்புக்கும் கர்த்தருக்கு என்று கிரியை செய்வதற்கும் ஏன் நிறைய பேர் பயந்து நிற்கிறாங்கன்னு தெரிய மாட்டுது. இதெல்லாம் கர்த்தர் காண்பிக்கிற வழி இல்லை. அவன் சொல்கிறான், இது மாதிரி நான் போயிட்டு எல்லாருக்கிட்டையும் அனுபவித்து கொண்டு பேசிட்டு கேட்டுட்டு இது மாதிரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் ஆலோசனை பண்ணிட்டு வரேன்றான். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தகுதி உள்ளவன் அல்ல என்றான். அல்லேலூயா. செய்யணும்னு என்ன இருக்குது, ஆனால் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரலான்னு சொல்றியே, அதெல்லாம் தகுதி இல்லை அப்படின்னு ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. எனவே தேவ ஜனமே, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஆபிரகாம் இங்கே சாராள் கிட்ட சொல்லாமல் மனப்பூர்வமாய் தன் குமாரனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க போனார். அது நிமித்தம் சில மனக்கசப்பு, சில காரியங்கள் நிகழ்ந்திருக்கலாம். அவங்க ஃப்ளெஷ்ஷியாக திங்க் பண்ணுவாங்க. ஆனால் ஸ்பிரிச்சுவல் பீப்புள்ஸ் ஆல்வேஸ் திங்க் ஸ்பிரிச்சுவலி. ஆவிக்குரிய பிள்ளைகள் என்றால் எப்பொழுதுமே ஆவிக்குரிய ரீதியில் அவர்கள் யோசிப்பார்கள். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே நமக்குள்ள கூட ஆவின் சிந்தனை பெருகணும், ஆவிக்குரிய சிந்தனை பெருகணும். மாம்சமான சிந்தனை உள்ளவர்கள் இந்த பூமியில் எப்படி வாழலாம் என்பதை பார்ப்பாங்க. ஆனால் ஆவிக்குரிய சிந்தனை உள்ளவர்கள் பரலோக ராஜ்யத்திற்காக இந்த பூமியில் எப்படி வாழலாம் என்பதை சிந்திப்பார்கள். அல்லேலூயா. ஆவிக்குரிய சிந்தனை இல்லாதவர்கள் இன்னைக்கு எப்படி ஜாலியாக இஷ்டமாக மனம் போன போக்கில் கர்த்தருக்கு நம்ம எதுவுமே நம்ம வாழ்க்கையில் நம்ம எந்த ஒரு காரியமும் இல்லாதபடிக்கு எப்படி வாழ்னான்னு பார்ப்பாங்க. ஆனால் ஆவிக்குரிய சிந்தனை உள்ளவர்கள் குடும்பத்தை எப்படி கர்த்தருக்குள் நடத்தலாம், நாம் எப்படி கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கலாம், எப்படி கர்த்தர் சமூகத்தில் நம்ம எப்படி நல்ல ஜெபம் பண்ணலாம் என்பதில் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளலாம், எல்லாவற்றையும் அவங்க சிந்திக்கிற ஜனமாக இருப்பார்கள். அல்லேலூயா சொல்லாமா? எனவே நாம் ஆவிக்குரிய சிந்தனை நிறைந்த ஜனங்களாக நாம் மாறுவது நமக்கு மிக மிக நல்ல ஒரு காரியமாக இருக்கிறது. கர்த்தர் அப்படி நம்ம மாற்ற முடிய கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். 23 4-6 வாசிங்க.
4 இருந்து 6. அந்த எபிரோனில் ஏத்தியர் என்ற ஜாதிகள் வாழ்கிறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு ஆபிரகாம் கேட்குறார், இது மாதிரி என் மனைவியை நான் அடக்கம் பண்ணணும், அடக்கம் பண்ணுறதுக்கு எனக்கு சொந்தமாக ஒரு கல்லறை பூமியை தர வேண்டும் என்றான். அதற்கு ஏத்தின் புத்திரர் ஆபிரகாமுக்கு பிரதித்திரமாக, வாசிங்க. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளுங்க, எங்களுக்குள்ளே நீ மகா பெரிய பிரபு, எங்கள் கல்லறைகளில் முக்கியமானதிலே பிரேதத்தை அடக்கம் பண்ணும், நீர் பிரேதத்தை அடக்கம் பண்ண எங்களில் ஒருவனும் தன் கல்லறையை, அவங்க சொல்கிறாங்க எங்களுடைய கல்லறை சிலது நல்ல பிரம்மாண்டமான கல்லறை இருக்குது, அதில் அடக்கம் பண்ணுங்க உங்கள் மனைவியை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நீர் எவ்வளோ பெரிய பிரபு, ராஜா மாதிரி இருக்கிறீங்க அங்கே நடுவில், நீங்கள் போயிட்டு எங்ககிட்ட கேட்கலாமா? நீங்கள் எங்கே வேணாலும் இஷ்டமாக அடக்கம் பண்ணுங்க, எங்கள் கல்லறைகள்லாம் பிரம்மாண்டமாக இருக்குது, பிரதானமான கல்லறையில் உங்களுக்கு கொடுக்குற, அடக்கம் பண்ணுங்க அப்படின்றார். ஆனால் ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா அவர் அதை கேட்கவில்லை. 13 16 வரைக்கும் வாசிங்க. நிலத்தின் விலையை இல்லை இலவசமாக இல்லை, சும்மாலாம் அடக்கம் பண்ண மாட்டேன், நான் சொந்தமாக வாங்கி அடக்கம் பண்ணுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார். ஈசாக்க பலியிட்டதுக்கு அப்புறம், அதை பலியிட போனதுக்கு அப்புறம் பஞ்ச் பண்ணிட்டார், உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன தான் இருந்தாலும் ஆபிரகாமுக்கு இன்னும் அந்த சுதந்திரிக்கத்தக்கதான காரியம் நிகழலை. கர்த்தர் அவரை ஆசீர்வதித்திருந்தாலும் இன்னும் ஒரு படி நிலம் கூட அவர் சொந்தமாக கிடைக்கல, அவங்க சந்ததிகளுக்கு தான் அது கிடைக்க போகுது. ஆனால் ஆபிரகாம் விசுவாசத்தோடு என்ன பண்ணுறாருன்னா, முன்னாடியே பணம் கொடுத்து ஒரு கல்லறை பூமியை அந்த கானான் தேசத்தில் வாங்குகிறார். அவங்களுக்கு அதெல்லாம் பெரிய மேட்ரு இல்லை, 400 சேக்கல் இல்லைன்னா பெரிய காசு தான். ஆனால் அவங்க சொல்கிறாங்க, நமக்கு இதெல்லாம் பெருசு இல்லைங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், இதை கொடுத்து தான் நீங்கள் வாங்கணும்னு அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்கிறார். எனக்கும் எவ்வளோ பெரிய காரியம், நீர் உம்மிடத்தில் நிறுத்து கொடுத்தான். அல்லேலூயா. எகிப்தில் கொடுத்த வெகுமானம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை கெடுத்து போட்டுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு தியானிச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் அவர் ராஜாக்களோடு போய் யுத்தம் பண்ணும்போது திரும்ப வரும்போது சோதம் ராஜா சொல்கிறான், எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. அவர் சொல்கிறார், ஒரு சரட்டை கூட எனக்கு தேவையில்லை, கர்த்தருடைய ஆசீர்வாதமே எனக்கு போதுன்றார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் அவர் சொல்கிறாரு, இலவசமாக எனக்கு எதுவுமே நீ தராத, கர்த்தரனை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த பூமி அவருடைய மனசுக்குள்ளே இருக்குது, இந்த பூமியே என் சந்ததிகளுக்கு கர்த்தர் கொடுக்க போகிறாரு, அதுக்கு முன்னடையாளமாக நான் இதில் ஃபஸ்ட்டு ஒரு சொந்த இடத்தை நான் வாங்குகிறேன். அல்லேலூயா. எனவே தேவ ஜனங்கள் இலவசமாய் வருகிற காரியங்கள் மற்றும் அற்பமான சில விஷயங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் அல்லாஹ். நிறைய பேர் நம்ம ட்ரெடிஷனில் இருக்கிற ஒரு மோசமான காரியமே, இதை தரியா, அதை தரியா, அதை பண்ணுறியா, இதை செய்கிறியா அப்படின்னு எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, முக்கியமான காரியங்கள் வாழ்க்கையில் வரும்போது நிறைய பேர் பொன்னையும் பொருளையும் தான் கேட்டு எதிர்பார்த்து இலவசங்களையும் எல்லாவற்றையும் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் விசுவாச மார்க்கத்தை அதெல்லாம் செய்யவே கூடாது. அவங்க இலவசமாய் கொடுக்குறேன்னு சொன்னாலும் வேணாம் வேணாம் வேணாம். ஆபிரகாம் தன்னுடைய அந்த அற்பமான காசு தான் அவங்களுக்கெல்லாம், அதை கொடுத்து என்ன பண்ணுறாருன்னா அதை விசுவாசத்தோடு வாங்குகிற
ஒரு மனுஷனாய் அவர் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனவே ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் அவருடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு முன்பதாய் நீதியும் செம்மையுமானதை அவர் செய்ய ஆரம்பிக்கிறத நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் அப்படியே நம்மையும் கூட கர்த்தர் மாற்றி அமைக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வரப்போகிற வருஷத்துலலாம் நம்ம நிறைய ஜெபம் பண்ண, ஆண்டவரே எந்த விஷயத்தையும் கடன் வாங்கி 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 நான் செய்கிற ஆளாக இருக்கக்கூடாது ஆண்டவரே. இந்த கடன் வாங்கி செய்கிற இந்த வாழ்க்கையை நான் விட்டு அகற்றி போடுங்க. நான் ஜெபம் பண்ணணும், நான் உம்மால் ஆசீர்வதிக்கப்படணும். எல்லா விஷயங்களையும் நான் கடன் வாங்காதபடிக்கு செய்கிற ஒரு மனுஷனாக குடும்பமாக என்னை மாற்றுங்க ஆண்டவரே. நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கணும், ஜெபிக்க ஆரம்பிக்கணும். பிரைஸ் தி லார்ட். யாராவது கொடுத்துருவாங்களா, சொந்த பந்தம் கொடுத்துருவாங்களா எதிர்பார்க்கக்கூடாது. அதே போல் அற்பமான சில காரியங்களை நம்ம எதிர்பார்க்க, அநியாயமான சில காரியங்கள் எதிர்பார்க்க நம்ம கூடாது. அதே போல் கடனுக்கு வாங்கி இதை பண்ணினோம் செஞ்சினோம் என்ற ஒரு எண்ணத்தில் நம்ம இருக்கக்கூடாது, இருக்கவே கூடாது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால எல்லாத்தையும் செய்கிற பிள்ளைகளாய் நம்ம நிறைய ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோம். எத்தனை பேர் வாழ்க்கையில் கடன்களை சிக்கி கொண்டிருக்கிறீர்களோ ஜெபிக்க ஆரம்பிங்க. இந்த வருஷத்தில் இந்த லாஸ்ட் டேஸ் நிறைய ஜெபிக்க ஆரம்பிங்க. வரப்போகிற வருஷத்தில் நான் இலவசமாய் வாங்கியோ கடன் வாங்கியோ சில காரியங்கள் நான் செய்யாதபடிக்கு என் கரங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என் வாழ்க்கையை மாறட்டும் ஆண்டவரே. வாழ்க்கையில் இருக்கிற பற்றாக்குறை மாறட்டும். எதை செய்ய போனாலும் நான் கடன் வாங்கி செய்யறத்தக்க நிலைமை இருக்கிறது ஐயா. அது எல்லாவற்றையும் மாற்றுங்க ஆண்டவரின் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பொருளாதாரம் என்பதே நம்ம வாழ்க்கையில் அற்பமாக மாறிடணும், பெருசாக வாங்கிக்கூடாது. ஐயோ இவ்வளோ பெருசான இருக்கக்கூடாது, இது தானே அப்படின்ற மாதிரி நம்ம வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட நம்ம ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு உண்மையாக இருக்கும் போது, உண்மையாக ஜெபிக்கும் போது, உண்மையாக வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கும் போது, கர்த்தருடைய விஷயங்கள் நம்ம உண்மையாக நம்ம இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய தொழில்கள் வியாபாரங்கள் வேலையில் கூட அநியாயமாக இல்லாமல் உண்மையாக நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் அதை பார்த்து பார்த்து நம்மளை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண கர்த்தர் அப்படி நடத்துவார். அல்லேலூயா. லோத்துவை போல கண்ணின் வழியில் போல ஆண்டவர் காண்பிச்ச வழியில் போனார் ஆபிரகாம். லோத்து கண்ணின் வழியில் போயிட்டு எல்லாத்தையும் லாஸ் பண்ணிட்டான். ஆனால் ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா இருந்ததை விட அவனுடைய ஸ்டேட்டஸ் உயர்ந்துச்சு. அவங்க சொல்கிறாங்க, நீர் எங்களுக்குள்ள மகா பிரபு, பெரிய ராஜா அப்படின்றாங்க. அப்போ அவ்வளோ பெரிய ஸ்டேட்டஸில் கர்த்தர் மாற்றினார். கர்த்தர் இங்கே இருக்கிற அத்தனை பேரையும் உங்களை மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிங்க? கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அப்படியே நம்ம எல்லாரும் கரங்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம்.